அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூசம் என்பது தமிழ் மாதமான தை மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு தமிழ் சமுதாயத்தில் கொண்டாடப்படுற ஒரு திருவிழா தாங்க தைப்பூச திருவிழா. அந்த தைப்பூச திருவிழா இந்த வருடம் 2025வது வருடம் எந்த நாளில் என்ன கிழமையில் வருதுங்கிறத பார்க்கலாம். அதில் எப்படி வழிபட்டால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோ கொடுக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க வீடியோவை பார்க்கலாம். இந்த தைப்பூச திருநாளில் மக்கள் தனிப்பட்ட தூய்மை மனதுடனும் வழக்கமான பிரார்த்தனைகளையும் தூய்மையான சைவ உணவையும் கடைபிடிக்கப்பட்டு விரதம் ஆகியவற்றை அவங்க மேற்கொள்கிறாங்க. இந்த வருடம் 2025 தைப்பூசமானது வெகு சிறப்பாக நடைபெறுதுங்க பாருங்க. அந்த தைப்பூச திருவிழா என்னைக்கு அப்படின்னு பார்த்தோமா, பிப்ரவரி 10ஆம் தேதி 6 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 11ஆம் தேதி 6:30 மணிக்கு முடிவடைகிறதுங்க. இது வெகு சிறப்பாக கொண்டாட பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க. தைப்பூசம் குளிர்கால சந்திராயை தொடர்ந்து ஆரம்ப பௌர்ணமி அன்னைக்கு நிகழுதுங்க. இது மங்களகரமான மற்றும் கருணைக்குரிய நாளாக சொல்லப்படுது. இந்து கடவுளான முருகன் பார்வதி தேவியால் வழங்கப்பட்ட வேல் என்ற தெய்வீக ஈட்டியால் அரக்கன் சூரபத்தனை வென்ற நினைவு கூறும் திருவிழாவாக இது சொல்லப்படுதுங்க. தைப்பூசம் தீமையின் மீது நன்மையும் இருளுக்கு மேல் ஒளியையும் அறியாமையின் மீது ஞானத்தையும் செல்வத்தையும் குறிக்குங்க. வாழ்வின் தடைகளை தாண்ட வழியனுப்ப வேண்டிய பக்தர்கள் முருகனை மனதார வேண்டிக் கொள்வாங்க. இந்தியாவில் தைப்பூச கொண்டாட்டங்கள் நாட்டின் தெற்கு பகுதியில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடைபெறுங்க. சில நகரங்களில் காவடி எடுப்பாங்க. செல்லும் மக்களுக்காக மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் இனிப்புகள் மற்றும் சிற்றுண்டிகளை விற்க தெரு உணவு கடைகள் அமைக்கப்பட்டிருப்பாங்க. திருவிழாவின் போது சில பக்தர்கள் ரொம்ப காவடி எடுத்துகிட்டு ரொம்ப பயங்கரமாக அழகாக ஆட்டம் ஆடிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பக்தர்கள் அவங்களோட உடலில் கொக்கிகள் பொருத்தப்பட்ட ஒரு கணிசமான வண்டிகளை அவங்க இழுக்கிறதும் வழக்கமாக இருக்குங்க. மேலும் முருக கடவுளுக்கு அவரது தாயார் தேவி வழங்கிய ஈட்டி அடையாளமாக நினைவு கூறும் வகையில் தங்களோட கன்னங்கள் மற்றும் நாக்குகளை சூளங்களால் அழகு குத்திட்டு வருவாங்க. கொக்கிகளை அகற்றிய பின்னாடி அவர்கள் தங்களோட காயங்களுக்கு குணப்படுத்துவதற்காக புனிதமான அந்த சாம்பலை எடுத்து பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் காவடி ஆட்டம் ஒரு சகிப்புத்தன்மை சோதனை என்றும் கூறலாம். இதன் மூலம் பக்தர்கள் தங்கள் நம்பிக்கையின் சக்தியை நிரூபிக்கிறாங்க. தனிநபர்கள் எந்த விதத்தில் கொண்டாடினாலும் அவர்களின் கூட்டு பிரார்த்தனை முருக கடவுளுக்கே சேருங்க. இந்த தைப்பூச திருவிழாவானது தமிழ் மாதமான தை முதல் பௌர்ணமி நாளில் பூச நட்சத்திரோட இணைந்து கொண்டாடப்படுறாங்க. இந்து கடவுளான முருகன் சூரபக்தரன் என்ற அரக்கனை வென்றதை நினைவு கூறும் வகையில் இந்த திருவிழாவானது மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. அது மட்டுமின்றி தைப்பூச நாளில் பக்தர்கள் தங்களோட தலையை மொட்டையடித்துக்குவாங்க. அது மட்டுமின்றி தங்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வருவாங்க. பல்வேறு வகையான காவடி அல்லது சுமைகளை சுமந்து செல்லுவாங்க. போன்ற பல்வேறு வகையான பக்திகளில் அவர்கள் ஈடுபடும் விதம் முழுவதும் பால் பானையை எடுத்து செல்வது காவடியோட எளிய வடிவமாகும். இதன் உச்சக்கட்டத்தில் நாக்கு, கன்னங்கள் அல்லது தோலை வேல் சறுக்குகளால் குத்தி கொள்வது அடங்குங்க. தங்களோட யாத்திரையை அடையும் போது பக்தர்கள் தாங்கிகள் தங்கள் காவடியை கீழே கிடத்துவாங்க. தேன் அல்லது பால் நன்றி செலுத்தும் வடிவத்தில் தெய்வத்தோட சிலை மீது ஊற்றப்படுவாங்க. பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு மஞ்சள், பழங்கள் மற்றும் பூக்களை காணிக்கையாக செலுத்துவாங்க. தங்களோட உடல் பாகங்களில் சூளம் மற்றும் கொக்கிகளை பயன்படுத்தி பக்தர்கள் கோவிலுக்கு வந்ததும் உலோக கருவிகள் உடனடியாக எடுத்துடுவாங்க. அவர்களோட காயங்களுக்கு சூடான சாம்பலால் பூசிக்குவாங்க. அதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா வலி, ரத்தம் மற்றும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கையாக செய்யப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் தவம் செய்யும் நாளாக சொல்லப்படுதுங்க. அவர்களோட பிரார்த்தனைகளுக்கு பலியளிப்பதற்காக சுப்பிரமணியர் என்றும் அழைக்கப்படுறாங்க. முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்தும் விழாவாக இது சொல்லப்படுதுங்க. சுப்பிரமணிய பகவான் உலகளாவிய ஆசைகளை வழங்குவதற்காக அறியப்படுபவர்.
ஒருவரோட விருப்பங்களை நிறைவேற்ற கடந்த கால பாவங்களை செலுத்துவது அவசியம் என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. பொதுவாக பக்தர்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேறியவுடன் தொடர்ந்து 1 அல்லது 3 அல்லது 5 ஆண்டுகள் காவடி எடுப்பாங்க. சுமந்து செல்வதாக அந்த காவடியை சுமந்து செல்வதாக உறுதிமொழி எடுப்பாங்க. சன்னதியை கேட்பாங்க. வியாபாரம் அல்லது பரிசோதனைகளில் வெற்றி பெறுதல் மற்றும் நோய்களில் இருந்து குணமடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த முருகப்பெருமானுக்கு செய்யும் பொதுவான விருப்பங்களில் சில. தைப்பூசத்தின் போது நாட்டோட பல்வேறு பகுதிகளில் பல சடங்குகள் மற்றும் அணிவகுப்புகளை நாம் காண முடியுங்க. இந்த நேரத்தில் தைப்பூசத்தோட செயல்பாடுகள், சத்தம் மற்றும் வண்டிகளை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதுக்கு குமிவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட தென் மாநிலத்தில் அமைஞ்சுள்ள முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 6 கோயில்களிலும் தைப்பூசம் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு வரதாக சொல்லப்படுதுங்க. பல பக்தர்கள் அவங்களோட வேண்டுதலையை நிறைவேற்ற ஆசீர்வாதங்களை பெறுவதற்காகவும் கனமான கட்டமைப்புகளை சுமந்து செல்வது வழக்கங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களோட உடலை துளைப்பது போன்ற பக்தியுடன் திருவிழாவை கொண்டாடுறாங்க. இந்த நாள் வண்ணமயமான சடங்குகள் மற்றும் கலகலப்பான ஊர்வலங்களால் உற்சாகப்படுகிறதுங்க. இதன் போது பக்தர்கள் தங்கள் ஆழ்ந்த ஆர்வத்தை பல்வேறு நம்பிக்கை செயல்களுடன் வெளிப்படுத்துகிறாங்க. இந்த கொண்டாட்டம் தீமையின் மீது நன்மையும் அடையாளத்தை உறுதி செய்யுதுங்க. இது ஒரு சக்தி வாய்ந்த அரக்கனை முருகன் வென்றதன் அடையாளமாக சொல்லப்படுது. இந்த நடவடிக்கைகள் மூலம் மக்கள் ஆன்மீக வலிமையும் தூய்மையான மனதையும் பெற விரும்புகிறாங்க. தைப்பூசம் என்ற சொல் 2 சொற்களை இணைப்பதில் இருந்து பெறப்பட்டதுங்க. தை என்பது தமிழ் மாதத்தோட பேருங்க. பூசம் என்றால் நட்சத்திரத்தோட பேருங்க. எனவே தை மாதத்தில் உச்சத்தில் இருக்கும் நட்சத்திரமாக தைப்பூசம் சொல்லப்படுறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த இந்து சந்திர நாட்காட்டியின் தமிழ் மாதமான தை பௌர்ணமி நாளில் தைப்பூசம் கொண்டாடப்படுறங்க. இது பெரும்பாலும் ஜனவரி இறுதியில் இருந்து பிப்ரவரி தொடக்கத்தில் விழுங்க. அன்று தைப்பூசம் கொண்டாடப்படும் நாட்கள் மிக அழகாக இருக்குங்க. தமிழ் கலாச்சாரம் தைப்பூசம் அல்லது தமிழ் பூசம் என்று அழைக்கப்படும் பண்டிகையை தமிழ் மாதமான தை மாதத்தில் பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படுறங்க. இது ஜனவரி அல்லது பிப்ரவரியில் வரும். தைப்பூசமானது முருகப்பெருமானோட தீய காரியங்களை வென்றதை கொண்டாடும் வண்ணமயமான திருவிழான்னு சொல்லலாங்க. தைப்பூசம் 2025ஆம் ஆண்டு திருவிழாவின் பின்னணியில் உள்ள வரலாறு மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி இந்து புராண நூலான ஸ்கந்த புராணம் சூரபத்ரன் என்ற அரக்கனை குறிப்பிடுதுங்க. ஒவ்வொரு தேவாவின் கூட்டு செயலால் கூட யாராலையும் அவரை வெல்ல முடியாத அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தவர் முருகப்பெருமானுன்னு சொல்லலாங்க. முருகப்பெருமானை தனது வலிமையான சக்திகளால் கடின முயற்சியில் முருகப்பெருமானின் தாயாரான பார்வதி தேவி தீமையை வெல்லும் ஆற்றல் கொண்ட தெய்வீக ஈட்டியை அவருக்கு பரிசாக கொடுத்தாங்க. அதனால் அவன் அரக்கனுடன் சண்டையிட்டு வேல் மூலம் அவனை அடிக்க தலைப்பட்டான். பின்னர் மயில் மீது ஏறி பக்தர்களுக்கு அவர் காட்சி அழகாக கொடுப்பாருங்க. தேவர்கள் பிரபஞ்சத்தில் அமைதியை அடைந்தாங்க. அன்றிலிருந்து மக்கள் இந்த தைப்பூச திருவிழாவை கொண்டாட தொடங்கிட்டாங்க. தைப்பூச ஏற்பாடுகள் வாரங்கள் அல்லது மாதங்களுக்கு முன்பாகவே தொடங்கிடுவாங்க. நிகழ்வுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு பக்தர்கள் தங்களோட உடலையும் மனதையும் தயார்படுத்துவாங்க. தீவிர விரதம் மற்றும் பிரார்த்தனைக்கு உட்படுவாங்க. பக்தர்கள் தைப்பூச நாளில் காவடி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லப்படலாங்க. முருகப்பெருமானை போற்றும் சில தீவிர வழிகளில் எரியும் நிலக்கரி வழியாக நடப்பது, காவடி தாங்குபவர்களோட நாக்கு, முகம் மற்றும் உடல்களோட சூளத்தால் துவைப்பது போன்றவை அடங்குங்க. இந்த பக்தி செயல்கள் தங்களோட தவறுகளுக்கு பரிகாரம் செய்யும் என்று பக்தர்கள் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மகிழ்ச்சியான மற்றும் வளமான ஆரோக்கியமான வாழ்வை வாழ இந்த விரதத்தை நாம் கடைபிடித்து வரலாங்க. அன்றிலிருந்து பக்தர்கள் திருவிழாவை வெற்றி மற்றும் அர்ப்பணிப்பு நாளாக ஏற்பாடு செஞ்சுட்டு வராங்க. தற்காலத்தில் தமிழ் சமூகத்தில் கொண்டாட்டத்திலும் நம்பிக்கையிலும் மக்களை ஒன்றும் சேர்க்கும் மிக முக்கியமான நிகழ்வாக சொல்லப்படுதுங்க. அன்னையிடம் இருந்து இந்த வானவாளை பெற்றான் பார்வதி தேவி. இந்த நாளில் கிரகத்தை பாதுகாக்க முருகப்பெருமான் ஞானம் மற்றும் ஒளியின் அடையாளமான வேலை பயன்படுத்தினாங்க. இது அனைத்து கெட்ட ஆற்றல்களிலிருந்தும் பிரபஞ்சத்தை சுத்தப்படுத்தவும் நல்லிணக்கத்திற்கும் சமநிலைப்படுத்தவும் சொல்லப்படுதுங்க.
தைப்பூச திருவிழாவுக்கு செல்பவர்கள் பால் மற்றும் சில பழங்களை பூக்களையும் நாம் இறைவனுக்கு நம்ம காணிக்கையாக கொடுக்கலாம். அனைவரும் இந்த தைப்பூச திருவிழாவில் 2025ஆம் ஆண்டு கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.